சுகன்ஸ் ஹோம்ல 3 சோட்டா டிப்ஸ் யாருக்காவது உபயோகமாகுமான்னு பாருங்க. ரெகுலரா சார்ஜர் யூஸ் பண்ணும்போது சார்ஜரோட கனெக்டிங் பகுதியில லைட்டா வயர் டேமேஜ் ஆயிடும். மேல கொஞ்சமா கயிறை பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் இழுத்து இழுத்து சுத்தினா கடைசியில இருக்கிற ரவுண்டுக்குள்ள கயிறை விட்டு இழுத்தா முடி டைட் ஆகி சார்ஜர் பார்க்க அம்சமா இருக்கும். இப்ப எல்லாம் ஒரிஜினல் சார்ஜர் கூட விலை அதிகம். எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக ஒரு டேப்பை சுத்திட்டு அதுக்கு மேல கூட பண்ணா சிறப்பா இருக்கும். ரெகுலரா ஸ்கூல் ஆஃபீஸ்க்கு கொண்டு போற தண்ணி பாட்டில் எல்லாம் ஸ்மெல் வரும். வாரத்துக்கு ஒரு முறை இப்படி வாஷ் பண்ணிட்டா எந்த விதமான வளவளப்பும் இருக்காது. அரிசி 1 ஸ்பூன் சமையல் சோடா, எலுமிச்சத்தூள், 2 டம்ளர் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா குலுக்கி அலாசுனா பழசு போய் பாட்டில்ல இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். தினமும் சும்மா கழுவிட்டு இதை வாரத்துக்கு ஒரு முறை பண்ணலாம். நமக்கு எப்பவுமே 1 மினிட் ஷாக் கொடுக்கறதே இந்த கருப்பான் தான். நம்ம மேலே ஏறி ரவுசு பண்ணும். 1 ஸ்பூன் கோதுமை மாவு, 1/2 ஸ்பூன் போரிக் ஆசிட், 1 மூடி வினிகர், 3த்தையும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு காக்ரோச் வர்ற இடமா பார்த்து நோட் பண்ணி வச்சிருங்க. காக்ரோச் விரும்பி விரும்பி சாப்பிட்டு துண்டை காணா துணியை காணான்னு ஓடி போயிடும். காக்ரோச் அதிகமாக இருந்தால் இந்த மெத்தடை வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம்.